மாமா வீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பையனால் ரொம்ப நடக்க முடியல, கரண்ட்டு ஷாக் அடிச்சிருச்சுங்க ஐயா 3 வயசு இருக்கும்போது. அதுலேருந்து கால் ரெண்டும் நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிச்சு. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஸ்கேனு எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம், சரியாகலை. எவ்வளோ மாத்திரை மெடிசன் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தோம், சரியாகலை. இப்போ நீங்கள் கால் குணமாகிறத நீங்கள் உணர்றீங்க, கர்த்தர் உங்களை தொடுறாருன்னு சொல்லும்போது ஜெபம் பண்ணியிருக்கான் போல். அப்போ உடனே சரியாயிடுச்சுன்னு ஓடி குதிச்சு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி பார்த்துட்டு இருக்கான். அவன் ஸ்டெப்ஸ்லாம் படிக்கிட்டு ஏறும்போது இப்படி வளைச்சு தான் ஏறுவான். படிக்கட்டுல ஏற முடியாது அவனால. எத்தனை வருஷமா? 7 வருஷமா இருந்ததுங்க ஐயா. உங்க பேர் என்ன? கவின். கவின். என்ன படிக்கிறீங்க? 5th முடிச்சு 6th போக போறீங்க. உங்க காலில் அப்படி பிரச்சனை இருந்துச்சா? அவங்க சொன்ன மாதிரி. இப்ப ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணீங்களா? என்ன நடந்துச்சு? யாரோ தொட்டமா இருந்துச்சு. இப்ப நல்லா நடக்க முடியுது. வாங்க, நல்லா நடக்க முடியுது. இது மாதிரி நடக்க முடியாது. 7 வருஷம் இப்படி நடக்க முடியாது. காலெல்லாம் வளைஞ்சுக்கிட்டே போகும். இந்த தம்பி இப்ப பாருங்க நல்லா நடக்கிறாங்க. காலை வளைஞ்சுதான் படுக்க முடியுமா? யாரோ தொட்டாங்களாம். இயேசு தொட்டு காலை தொட்டு குணமாக்கி இருக்கிறார். கரந்தட்டுங்க.